அன்பினிய உலகத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் கலைநேசன் அன்னக்கொடி. அனைத்தும் அறிவோம் யூடியூப் சேனலுக்காக. இனிய உறவுகளை, நான் இன்றைய தினம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற செய்தி என்னவென்றால் ரம்ஜான் பற்றியது. இனிய உறவுகளை, உங்களில் பலருக்கு நிச்சயமாக ஒரு முஸ்லிம் நண்பன் இருந்திருப்பான், அல்லது இப்பொழுது இருந்து கொண்டிருப்பான். அவர்கள் வருடத்தில் 1 மாத காலம் நோன்பு இருப்பார்கள், விரதம் முடித்தவுடன் அந்த மாதத்தில் உங்களுக்கு பிரியாணியும் கிடைத்திருக்கும். இப்பொழுதும் பாய் கடை பிரியாணி, பாய் நண்பனுடைய பிரியாணி என்பது நமக்கு அப்பொழுதுதான் தெரிந்திருக்கும். பிரியாணி என்பதை அவர்களிடமிருந்து தான் நாம் கற்றுக்கொண்டிருப்போம். அது மட்டுமல்லாது, பிரியாணியை வேண்டுமென்ற அளவிற்கு நாம் சாப்பிட்டது இந்த முஸ்லிம் நண்பனுடைய அந்த இல்லத்திலால் இருந்திருக்கும். எனக்கும் என்னுடைய இளமை காலம் முதல் முஸ்லிம் நண்பர்கள் இருந்திருக்கிறார்கள். எங்கள் ஊரில் ஒரே ஒரு குடும்பம் தான் இருந்தது, முஸ்லீம் குடும்பம். சொர்லிப்பட்டியில் என் நண்பன் இருந்தான். அவனுடைய பெயர் எனக்கு உண்மையிலே முழு பெயர் தெரியாது, பாபு. என்னுடைய வகுப்பு தோழன், என்னுடைய நெருங்கிய நண்பன். அதற்கு பிறகு என்னுடைய ஊரிலிருந்து உத்தமபாளையத்தில் நான் படிக்க சென்று விட்டேன். இங்கே 8th வரை படிச்சுட்டு அதுக்கு மேலே 9th மேலே +2 வரைக்கும் நான் உத்தமபாளையத்தில் படித்தேன். அந்த பள்ளி காஜி கருத்தராவுத்தர் ஹவுதியா கல்லூரி அதனுடைய அவர்களால் உருவாக்கப்பட்டது. அதனால் அங்கே முஸ்லீம் மாணவர்கள் நிறைய இருப்பாங்க. அங்கே ஒரு பியூட்டி என்னென்னா, கல்லூரியிலும் பள்ளியிலும் முஸ்லீம் மாணவர்கள் நம்ம கைலின்னு சொல்கிறோம்ல, லுங்கியில் தான் வருவார்கள். அங்கும் எனக்கு ஒரு நல்ல நண்பன் கிடைத்தான். அவனது பெயர் இப்ராஹிம். அப்படி இளமை காலம் முதல் நான் அவர்களோடு பழகி இருக்கின்றேன். ஆனால் பிரியாணியெல்லாம் அப்போ சாப்பிட்டதில்லை. ஆனால் அவர்கள் எச்சில் கூட விழுங்காது இருப்பார்கள். என்னன்னு கேட்டால், இது ரம்ஜான் நோன்பு இருக்கம்னு சொல்லுவாங்க. அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் நான் நீலகிரியில் ஒரு 16 வருட காலம் 22 வருட காலம் அங்கே இருந்தேன். கூடலூர் என்ற இடத்தில் இருந்தேன். அங்கும் முஸ்லீம் நண்பர்கள் எனக்கு இருந்தார்கள். அங்குதான் நான் ரம்ஜானுக்கு பிரியாணி சாப்பிட்டு இருக்கிறேன். நான் இதனை இந்த அளவுக்கு இவ்வளவு வருடங்கள் என்ன காரணத்திற்காக இந்த ரம்ஜான் நோன்பு இருக்கிறார்கள், இது பற்றி நான் சிந்தித்ததே இல்லை. பிரியாணி சாப்பிட்ருக்கோம், போவோம், பிரியாணி போடுவாங்க, நல்லா விதவிதமாக இருக்கும், கறிகள் எல்லாம் சாப்பிடுவோம், வந்துடுவோம், அதோடு முடிஞ்சு போகும். அது எதற்கு என்பது எனக்கு தெரியவில்லை. அதற்கு பின்பார் என்னுடைய நலம் விரும்பிய ஒருவர் இருந்தார். அவர் இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் பின்பற்றி வாழக்கூடியவர். அவரும் எனது நன்மை மட்டுமே கருதி வாழ்ந்தவர். எனவே அவர் எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு நேசம், ஒரு அன்பு செலுத்துபவர். எனவே எனக்கு அவர் இஸ்லாத்தை பற்றி சொல்லுவார், நான் கேட்பேன். அவருக்காக இது என்ன என்று கடந்த 1 வார காலமாக மெட்டாவில், அடுத்து கூகுளில் நான் சர்ச் பண்ணி இது சம்பந்தமான அந்த தகவல்களை சேகரித்து நாம் என்னை போன்ற முஸ்லீம் நண்பர்களை கொண்டிருக்கக்கூடிய சக நண்பர்களுக்கு, தோழர்களுக்கு இந்த ரம்ஜான் எதற்காக கொண்டாடப்படுகிறது என்பதை
தெரிவிக்க வேண்டும், அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இன்றைய தினம் இந்த ரம்ஜான் குறித்த தகவல்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகின்றேன். அதற்கு முன்பாக ஒரு வேண்டுகோள். இனிய முஸ்லிம் சகோதரர்கள், நான் இவ்வாறு சொல்லி வருகின்ற போது, இந்த கருத்துக்களை பகிர்கின்ற போது, ஏன்னா இதில் நிறைய அரபு சொற்கள் இருக்குது, அதெல்லாம் தவிர்த்து இருக்கின்றேன். எனக்கு உச்சரிப்பு தெரியவில்லை, அதனை தவிர்த்து இருக்கின்றேன். அதில் ஏதேனும் நான் தவறுகள் இழைத்து விட்டால், குற்றம் எதுவும் செய்து விட்டால் தாங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். ஏன்னா அது நான் விரும்பி செய்தது அல்ல. நான் எப்பொழுதுமே மதப்பற்றும் இல்லாதவன், அதே மனித நேயமுடையவன். நான் மனிதர்களை நேசிக்கின்றவன். அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, மதங்களை மதிக்கின்றேன். நான் யார் எந்த மதமாக இருந்தாலும் மதிக்கின்ற தன்மை கொண்டவன். நான் இப்பொழுது கடந்த 2 மாதங்களாக இந்த யூடியூப்பில் பேசினதுக்கு பின்னாடி பலவித மதங்களை பற்றிய போதனைகளை படித்துவிட்டேன். சில பாதித்திருக்கின்றன. எனக்கு என்னென்னா, ஏறக்குறைய எல்லா மதங்களுமே அன்பையும் இரக்கத்தையும் ஒழுக்கத்தையும் தான் கற்றுத்தருகின்றன, போதித்திருக்கின்றன. ஒவ்வொருவரும் தாங்கள் பின்பற்றுகின்ற மதங்களை முழுமையாக படித்தறிந்தால் உண்மையிலேயே இந்த சமுதாயம் மிக உயர்ந்த நிலைக்கு சென்றுவிடும். சரி தோழர்களே, நான் என்னென்னா, முத எப்பொழுது இது எப்போ கொண்டாடப்படுகிறது என்றால், முஸ்லீம் காலண்டர் தனியாக இருக்குது, இஸ்லாத்துக்கு தனியாக ஒரு காலண்டர் இருக்கிறது. இந்த காலண்டரில் 9வது மாதம் ரமலான் மாதம். இந்த காலண்டரில் 9ஆம் மாதம் ரமலான் மாதம். இதை ரம்ஜான் மாதம் என்றும் சொல்லுகின்றனர். இதை ரமதான் என்று சொல்லுகின்றனர், ரமலான் என்று சொல்லுகின்றனர், ரம்ஜான் என்றும் சொல்லுகின்றனர். இந்த மாதத்தில் இந்த நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது. சரி, இது முதலாக எங்கே எப்பொழுது நோன்பு கடமையாக்கப்பட்டது என்றால், நபி அவர்கள், இறைத்தூதர் நபி அவர்கள் 622 தன்னுடைய சிஷ்யர்கள், தன்னுடைய ஃபாலோயர்ஸ், அவர்களை அழைத்து கொண்டு என்ன பண்ணுறாருன்னா, மெக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்லுகிறார். இது எப்போ நடக்குதுன்னா, கிமு 622 நடக்குது. அவ்வாறு இந்த 622 இறைத்தூதர் நபிகள் அவர்கள் மெக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற அந்த நிகழ்வை ஹஸ்ரத் என்று அழைக்கின்றனர். இப்போ மதீனாவுக்கு போன உடனே அங்கே தங்குகின்ற போது மதீனாவில் வாழக்கூடிய மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த முஹர்ரம் மாதத்தில் அவர்கள் நோன்பு இருப்பதை பார்க்கின்றார். அந்த மக்கள் நோன்பு இருப்பதை பார்த்து நபிகளும் அவர் ஒரு மாதம் நோன்பு இருக்கின்றார். பின்பு கிமு 624 நோன்பு இருப்பது கட்டாயமாக்கப்படுகிறது. முஸ்லிம்களுடைய முதல் கடமையாக்கப்படுகிறது. முதல் கடமையாகவும் கட்டாயமாகவும் எப்பொழுதென்றால் கிபி 624. அங்கிருந்து தான் அன்று முதல் இந்த உலகமெங்கும் எந்த விதமான 1000 பிரச்சனைகள் வந்திருந்தாலும் சரி, எத்தனையோ இயற்கை சீற்றங்கள், பேரழிவுகள், போர்கள் எத்தனையோ நடந்திருந்தாலும் கூட,
இதுவரையில் எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் கிபி 624 முதல் இந்த நோன்பானது ரம்ஜான் மாதத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது என்பது அதனுடைய உயர்ந்த நோக்கத்திற்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாகும். சரி, இந்த நோன்பை ஏன் நோக்கிறாங்க அப்படி என்றால், இந்த ரம்ஜான் மாதத்தில் எப்பண்டா இந்த ரம்ஜான் மாதத்தினுடைய 27வது இரவில் கேப்ரியல் தெரியும், அவர் தேவதூதர். இந்த தேவதூதர் இவர் தியானம் பண்ணிக்கிருக்காரு. யாரு? நபிகள் அவர்கள் ஒரு மலையில் ஒரு குகையில் அமர்ந்து தியானம் பண்ணி கொண்டு இருக்கின்றார். அப்பொழுது இந்த தேவதூதருக்கு இறைவன் என்ன செய்கிறார்னா, அந்த குர்ஆனை தேவதூதர் மூலமாக முகமது நபிகள் அவர்களுக்கு போதிக்கின்றார். இவ்வாறு போதித்த அந்த நாள் தான் ரம்ஜான் மாதத்தினுடைய 27வது இரவு. இதை என்ன சொன்னா, ரம்ஜான் மாதத்தினுடைய புனித இரவு, சேக்ரட் நைட் ஆஃப் ரம்ஜான் என்று அழைக்கின்றனர். இந்த இரவு என்ன சொல்றாங்கன்னா, புனித இரவு. ரம்ஜான் மாதத்தில் 27வது இரவை புனித இரவு என்று அழைக்கின்றனர். அது மட்டுமல்ல, ஏன் நோன்பு அப்படின்னா, நோன்பு இருக்கின்ற போது இவர்கள் என்ன செய்கிறாங்க? உணவை விலக்கி வைக்கின்றனர், நீரையும் விலக்கி வைக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் அவற்றிலிருந்து முஸ்லிம் மக்கள் விலகியும் இருக்கின்றனர். அவர்கள் எந்தகைய சூழலிலும் அவர்கள் என்னன்னா, இந்த நோன்பு காலத்தில் நீரையும் உணவையும் அருந்துவதே இல்லை. அதனால் என்னன்னா, அது மட்டுமல்லாது இது இன்னொரு நோக்கத்தையும் அவர்களுக்கு சொல்லுகின்றது. ஏழ்மையில் வாழக்கூடிய மக்கள், உணவு இல்லாமல் தவிக்கின்ற மக்கள் படுகின்ற அந்த கஷ்டம், அந்த உணர்வினை இவர்களும் உணர வேண்டும். பசியில் துடிக்கின்ற மக்களுடைய உணர்வு, பசியில் வாடுகின்ற மக்கள் ஏழைகளுடைய உணர்வு, அந்த உணர்வையும் அதை இவர்கள் அனுபவபூர்வமாக உணர வேண்டும் என்பதற்காகவும் இந்த நோன்பு அனுசரிக்கப்படுகிறது, கடைபிடிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த மாதத்தில்தான், அந்த 27வது இரவில் தான் இறை தூதர் நபிகள் அவர்களுக்கு இறைவன் என்ன சொல்றார்னா, குர்ஆனை போதிக்கின்றார். அதனால் இது புனிதமான மாதமாக கருதப்படுகிறது. இது புனிதமான மாதமாக கருதப்படுகிறது. அந்த நாள்தான், அந்த மாதத்தில் இவர்கள் நோன்பு இருக்கின்றனர். நோன்புன்னா என்ன? அதிகாலையில் எழுந்து என்ன செய்வேன்னா, அதிகாலையில் எழுந்து அப்பொழுது இருந்து இரவு, அதாவது இரவு மாலை சூரியன் உதிர்க்கு முன்பாக எழுவது, சூரியன் மறைந்த பின்பு உணவருந்துவது. இவர்கள் இவ்வாறு என்னன்னா, அதுக்கு இடைப்பட்ட நேரங்களில் அவர்கள் உணவோ அல்லது நீரோ கூட அருந்துவதில்லை, ஏன் எச்சிலை கூட விழுங்குவதில்லை. அந்த மக்கள் அவ்வளவு புனிதமான ஒன்றாக அதனை கடைபிடிக்கின்றனர். அது மட்டுமல்ல, இதில் இன்னும் நிறைய இருக்கு, நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த ஃபாஸ்டிங் இருக்கு இல்லையா, இந்த நோன்பை என்ன சொல்கிறான்னா ஷாம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், என்னுடைய உச்சரிப்பு தவறாக இருக்கலாம், அதனுடைய அந்த ஒளியை மட்டும் உள்வாங்கிக்கிங்க. நானுடைய ஃபாஸ்டிங்க்கு என்ன சொன்னால் அரபி, ஏன்னா நிறைய அரபி சொற்கள் இருக்குது. ஷாம் அல்லது ஷியாம் என்று இந்த நோன்பு அழைக்கப்படுகிறது. இந்த இது என்னென்னா, இப்போ இஸ்லாத்தில் 5 தூண்கள் என்று சொல்லக்கூடிய கடமைகள் இருக்கின்றது. 5 தூண்கள் என்று சொல்லக்கூடிய கடமைகள் இருக்கின்றது.
அதில் வந்து ஒன்று எதுனா நோன்பு இருப்பது. அதான் ஷியாம் அல்லது ஷாம் என்று சொல்லக்கூடிய நோன்பு இருத்தல். இந்த நோன்பு வந்து அது மட்டுமல்லாது ஒரு முஸ்லிம் மக்களுக்கு வந்து செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாட்டினையும் தாங்கள் கொண்டுள்ள மதத்தின் மீது நம்பிக்கையையும் அவர்களுக்கு அது மட்டுமல்லாது தாங்கள் பின்பற்றுகின்ற மார்க்கத்தில் முழுமையான ஆழமான ஈடுபாட்டினையும் இந்த நோன்பு காலத்தில் இவர்களுக்கு தருகின்றது. இந்த நோன்பு காலம் இவர்களுக்கு தருகின்றது. இந்த நோன்பு காலத்தில் இவர்கள் தாங்கள் செய்த பாவங்களுக்கான மன்னிப்பையும் இவர்கள் கோருகின்றனர். இவர்கள் இறைவனிடத்தில், அல்லாஹ் இடத்தில் இவர்கள் கிடைக்கும் என்று நம்புகின்றனர். அவர்கள் மன்னிப்பையும் கோருகின்றனர். இது மட்டுமல்லாம இது வந்து ஆன்மீக புத்துணர்வையும், இந்த நோன்பு காலம் முஸ்லிம்களுக்கு ஆன்மீக புத்துணர்வையும் அதே மாதிரி தங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றலையும் புதுப்பித்துக் கொள்வதற்கான ஒரு காலமாகவும் இந்த ரம்ஜான் காலத்தினுடைய நோன்பு காலம் இவர்களுக்கு இருக்கின்றது. இந்த ரம்ஜான் காலத்தில் வந்து இன்னொரு முக்கிய கடமையும் இவர்கள் செய்கின்றனர். அதுக்கு என்னன்னா, அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு தலத்திற்கு சென்று திரும்புவார்கள். இதற்கு பெயர் வந்து உம்ரா. இதற்கு பெயர் உம்ரா. இதன் மூலமாக இவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய கருணையும் அல்லாஹ்வினுடைய பரிசும் அல்லாஹ்வினுடைய அன்பும் கிடைக்கும் என்று நம்புகின்றனர். இந்த உம்ரா வந்து கட்டாயமானது என்று அவர்கள் நினைக்கின்றனர். அடுத்து என்னன்னா, மொத்தம் இந்த வந்து என்ன 5 போதனைகள் வந்து இருக்கு இஸ்லாத்தில். இந்த இஸ்லாத்தினுடைய 5 போதனைகளும் இவர்களுக்கு என்னன்னா, இஸ்லாத்தினுடைய 5 தூண்கள், 5 பில்லர்ஸ் ஆஃப் இஸ்லாம் என்று அழைக்கப்படுகிறது. 5 பில்லர்ஸ் ஆஃப் இஸ்லாம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ நாம் ஒவ்வொன்றா வந்து என்ன என்று பார்க்கலாம். ஒன்று வந்து ஷஹதா. ஷஹதா என்பது என்னன்னா, இவர்கள் பிரகடனப்படுத்துறது என்னன்னா, அல்லாஹ் ஒருவரே, அல்லாஹ் ஒருவரே, அவரே இறைவன். உங்களுக்கு தெரியும், உலகத்தில் வந்து இறை நம்பிக்கையில் 2 விதமான இறை நம்பிக்கை இருக்கிறது. ஒன்று என்னன்னா, ஒரே இறைவன் ஒருவனே, இறைவன் ஒருவனே. அதில் வந்து இந்த இஸ்லாத்தினுடைய இறை நம்பிக்கை என்னன்னா, இறைவன் ஒருவனே, அவர் அல்லாஹ் தான், அவர் இறை தூதர், அவரே இறை தூதர். எனவே வந்து என்னன்னா, இவர் வந்து இறைவனுடைய மெசஞ்சர் ஆஃப் காட், அல்லாஹ்வினுடைய இறை தூதர், நம்ம நபிகள் என்று நம்புகின்றனர். அந்த நம்பிக்கையை வந்து வெளிப்படுத்துவது, பிரதிபலிப்பது, பிரகடனப்படுத்துவது தான் ஷஹதா என்று அவர்கள் கூறுகின்றனர். ஷஹதா. அடுத்து என்னன்னா, சலட். மேபி இது எனக்கு சரியான உச்சரிப்பான்னு தெரியாது. சலட். சலட் அவங்க அப்படித்தான், இங்கே ஆங்கிலத்தில் அப்படித்தான் SALAT போட்டிருக்காங்க. சலட் அப்படின்னா ப்ரேயர். இவங்க என்னென்னா, இறைவனை வழிபடுதல். ப்ரேயர்னா வழிபடுதல், வந்து வழிபடுறது. எப்படி வழிபடணும், எந்த நேரத்தில்? இவர்கள் மெக்கா நோக்கி, கபா, இந்த காபா நோக்கி, காபா என்பது முஸ்லீம் இருக்கு இல்லையா, அவர்களுடைய மெக்கா இருக்கு இல்லையா, அந்த மெக்கா, அந்த காபா நோக்கி அது இருக்கின்ற திசையில் இவர்கள் என்ன செய்யணும், அதனை நோக்கி வழிபட வேண்டும், தொழுக வேண்டும், தொழ வேண்டும். தொழுதல் தான், தொழுதல்ன்றது தூய தமிழ் வார்த்தை தான். அது தொழுகையாகி போயிடுச்சு. அவ்வாறு தொழ வேண்டும். அது எப்படி, எந்தெந்த நேரத்தில் தொழினா, மொத்த 5 வேளை அவர்கள் தொழ வேண்டும். இது வந்து 2வது கடமை.
என்ன ஒன்று என்ன ஃபஹீர், அது இன்னொன்று சொல்லிட்டு ஃபஜீர். இது வந்து அதிகாலை தொழுகை. காலை அதிகாலை எழுந்தவுடன் அவர்கள் 4 மணி அந்த விடுவதற்கு முன்பாக, சூரிய உதயத்திற்கு முன்பாக இவர்கள் தொழுவது என்னென்னா சஜீர் என்று அழைக்கப்படுகிறது. சஜீர் இது அதிகாலை தொழுகை. அது எப்படி இருக்கட்டும், நம்ம அதிகாலை நேரத்தில் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து தொழுவது அதிகாலை தொழுகை ஒன்று. அடுத்து இரண்டாவது துகுர். இதென்னா நண்பகல் தொழுகை. காலையில் அதிகாலையில் எழுதுகிறோம், அது பிறகு துகுர் என்பது என்னென்னா நண்பகல் தொழுகை. அடுத்து அசர். அடுத்து பிற்பகல் தொழுகை. இது பிற்பகலில் வந்து தொழுவது மதியத்துக்கு மேலே. அடுத்து என்னென்னா மக்ரிப். இதென்னா சூரிய அஸ்தமனமான பிறகு தொழுவது. சூரியன் வந்து அஸ்தமனமான பின்னாடி தொழுவது. அடுத்த ஐந்தாவது தொழுகை பேர் இஷா. இது இரவு நேர தொழுகை, இரவு நேரத்தில் தொழுவது. அதை தமிழில் நான் சொல்லிட்டு வந்தேன். அது ப்ரேயர் வந்து இரண்டாவது தூண், இரண்டாவது போதனை. அது என்னென்னா அதிகாலை நேரத்தில் தொழுவது. இரண்டாவது என்ன, நண்பகலில் வந்து தொழுவது. அடுத்து பிற்பகலில் வந்து தொழுவது. அடுத்து சூரியன் அஸ்தமனமானதற்கு பின்னாடி தொழுவது. அடுத்து இரவு நேரத்தில் தொழுவது. இப்படி 5 வேளை வந்து இந்த முஸ்லிம்கள் வந்து இறைவனை தொழுவது வந்து இரண்டாவது கடமையாக, உயர்ந்த கடமையாக போற்றப்படுகிறது. அடுத்து வந்து என்னென்னா மூன்றாவது கடமை ஜகத். அது சகத், அது சேரிட்டின்னு சொல்கிறாங்க. அது நன்கொடை வழங்குவது. இவர்கள் என்ன, இவர்கள் அந்த காலங்களில் அது கடமை தான். ஏதோ முஸ்லிம் இந்த நேரத்தில் மட்டும் கிடையாது, அதாவது ரம்ஜான் நேரத்தில் மட்டும் இல்லை. ஒரு முஸ்லிம் தான் சம்பாதிக்கின்ற அனைத்து நாட்களிலும் இருக்கின்ற போது அவங்க என்ன செய்கிறான்னா, தன்னுடைய அதிகப்படியான வருமானத்தில், அதில் போட்டிருந்தது அதிகப்படியான எக்ஸஸ் இன்கமில், அதிகப்படியான வருமானத்திலிருந்து 2.5%, 2.5% வந்து இல்லாத ஏழைகளுக்கு, பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு, அந்த ஏழைகளுக்கு வந்து வழங்க வேண்டும். இது வந்து முஸ்லிம் மதத்தினுடைய மூன்றாவது தூண் என்று அழைக்கப்படுகிறது, மூன்றாவது போதனை. இதுக்கு பேர் ஜகத், ஜகத் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து என்ன, ஃபாஸ்டிங் தான் முன்னாடி சொன்ன ஷியாம் அல்லது ஷாம். இது வந்து என்னென்னா ஃபாஸ்டிங் இருத்தல், நோன்பு இருத்தல். இந்த நோன்பு இருப்பது முஸ்லிம் மதத்தினுடைய 4வது தூணாக கருதப்படுகிறது, 4வது உயர்ந்த போதனை. அடுத்து ஹஜ் யாத்திரைக்கு போகிறாங்க இல்லையா, அந்த ஹஜ் யாத்திரை செல்வது. ஹஜ் பயணம் வந்து ஒரு முஸ்லிம் தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது, ஒரு முஸ்லிம் இஸ்லாம் நண்பர் தோழர் தன் வாழ்நாளில் ஒரு முறையேனும் ஹஜ் யாத்திரைக்கு செல்ல வேண்டும். இது அவர்களுடைய 5வது கடமையாகும். இது எதற்காக இவங்க ஹஜ்ஜுக்கு போகிறாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது. ஏன் ஹஜ்ஜுக்கு போக சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னொரு இறை தூதராக இப்ராஹிம் என்பவர் இருக்கிறார். இவர் வந்து என்னன்னா, இவருடைய மகனும் சேர்ந்து தான் என்னன்னா, இப்ராஹிம், இவருடைய மகன் இஸ்மாயில், இவர்கள் இருவரும் சேர்ந்து தான் என்ன செய்கிறாங்கன்னா, மெக்காவை வந்து உருவாக்குறாங்க. அவர்கள் இருவரும் இந்த முஸ்லிம் மதத்திற்காக அல்லாஹ்வினுடைய ஆணைப்படி பல தியாகங்களை செய்திருக்கின்றனர். அவர்கள் செய்த தியாகத்தின் மூலமாகவே இந்த காபா மெக்கா அது அவங்க வந்து உருவாக்கி இருக்காங்க. இவ்வாறு உருவாக்கிய
அவங்க வந்து செய்த தியாகங்களை நினைவு கூறுவதற்காக, அவர்கள் செய்த தியாகங்களை போற்றுவதற்காக, அவர்கள் செய்த தியாகங்களை வாழ்த்துவதற்காக மெக்கா சென்று திரும்புவது தன்னுடைய வாழ்நாள் கடமையாக கொள்ள வேண்டும் என்று அந்த இஸ்லாம் சொல்லுகிறது. இதில் என்னன்னா, இஸ்லாம் இருக்கு இல்லையா, இதில் இப்ராஹிம் வந்து மிகச்சிறந்த தியாகி என்று சொல்லுகின்றனர். ஏன் அவ்வாறு அவர் என்ன அப்படி செய்த நான் பார்த்தேன். அப்படி என்ன நம்ம இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் தெரியாது. அந்த மார்க்கத்தில் வந்து இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நான் அப்படி என்ன என்று அதை நான் தேடிய போது எனக்கு சிலது வந்து கிடைத்தது. நான் வந்து தெரிஞ்சேன் அவங்க என்னென்ன தியாகம் பண்ணாங்க அப்படின்றது நான் பார்த்தேன். அல்லாஹ்வினுடைய கட்டளைப்படி இவர் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே எப்படின்னா, ஆப்ரஹாம் அல்லது இப்ராஹிம் அவர் வந்து என்னென்னா ஈராக்கில் வந்து பிறக்கிறாரு, வளர்றாரு. அல்லாஹ்வினுடைய கட்டளையினுடைய அதை ஏற்றுக்கொண்டு அவர் என்ன செய்கிறாருன்னா, அங்கிருந்து அதாவது ஈராக்கிலிருந்து பாலஸ்தீனம் போகிறார். அப்போ அவர் என்ன செய்கிறார்னா, தான் பிறந்த மண்ணை விட்டு பிரிந்து செல்லுகிறார். தன்னோடு உடலும் உயிருமாக இருந்த தன்னுடைய குடும்பத்தினர் அனைவரையும் விட்டும் பிரிந்து செல்லுகின்றார். இதுவெல்லாம் அவரது தியாகங்கள் தான். இவையெல்லாம் முஸ்லிம் மக்களுக்காக, முஸ்லிம் மதத்திற்காக அவர் செய்த தியாகங்கள் என்கின்றனர். இது வந்து அவருடைய தியாகம். அடுத்து என்னன்னா, இவர் வந்து என்ன செய்கிறார்னா, அல்லாஹ் வந்து ஆணையிட்டதால், அல்லாஹ்வினுடைய ஆணையின் முதல்மா என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய மகன் இஸ்மாயிலையும் தியாகம் செய்வதற்கு இவர் ஒற்றுக்கொண்டு எந்த ஒரு மனப்பிறழ்வும் இல்லாமல், அவர் அப்படிதான் போகிறார், எந்த ஒரு நடுக்கமும் இல்லாமல் தன்னுடைய நம்பிக்கையின் மீது, அல்லாஹ்வின் மீது, இஸ்லாத்தின் மீது கொண்டிருந்த நம்பிக்கையின் மீது ஒரு அணு அளவு கூட மாற்றம் இல்லாது இவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய கட்டளையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதனை செயல்படுத்துகின்றார். இது வந்து ஒரு தியாகம். அடுத்து என்னன்னா, இவர் வந்து என்னன்னா அரேபியாவில் வந்து என்ன செய்யறாருன்னா, இந்த மெக்காவை வந்து என்ன கட்டி அமைக்கிறார். இது என்னன்னா, இவர் பிறந்தது பிறந்தது வந்து ஈராக்கு. அல்லாஹ்வினுடைய ஆணைப்படி என்ன செய்கிறாருன்னா, பாலஸ்தீனம் வர்றாரு. பாலஸ்தீனத்திலிருந்து பொருள் தேடி, இடம் தேடி, அனைத்தையும் விட்டு இவர் என்ன செய்யணும்னா, ஒரு சின்னதாக, அது மிகப்பெரியது, லட்சக்கணக்கான மக்கள் வந்து சேரக்கூடிய ஒரு இடத்தை வந்து அவர் உருவாக்கி என்ன செய்கிறாருன்னா, இந்த உலக மக்கள், முஸ்லீம்கள் அனைவருக்குமே அது புனித தலமாக உருவாக்கி காட்டுகிறார்கள். இஸ்மாயிலும் அவருடைய தந்தையார் இப்ராஹிம், இவர்கள் 2 பேரும் சேர்ந்து அவ்வாறு உருவாக்குனதுனால இதற்கு வந்து இவர் செய்த தியாகத்தை நினைவு கூறுவதற்காக என்ன செய்கிறாங்கன்னா, அது வந்து அவருடைய தியாகத்தை போற்றுகின்றனர். அடுத்து என்னன்னா, இவர் வந்து இவருடைய பிறந்த போது இவருடைய சமுதாயம் எப்படிப்பட்டதுன்னா, பல கடவுள் வழிபாடு உடையது. நான் சொல்லியிருக்கேன், ஒரு கடவுள் வழிபாடு இருக்கிறது. அந்த மதங்கள் எப்படின்னா, ஒரு கடவுள் வழிபாடு இருக்கக்கூடிய மதங்கள் இருக்கிறது. இப்போ இயேசு ஒரு கடவுள் வழிபாடு, அதே மாதிரி இஸ்லாத்தில் வந்து ஒரு கடவுள் வழிபாடு. ஆனால் ஒரு சிலது வந்து பல கடவுள் வழிபாடு. இந்து மதத்தை எடுத்துக்கொண்டால் பல கடவுள்கள் இருக்கின்றன. விஷ்ணுடுவோம், சிவன்டுவோம், நம்ம பிரம்மா இருக்காரு, இப்படி 3 கடவுள்கள் நமக்கு இருக்கிறார். படைத்தலுக்கும் காத்தலுக்கும் அழித்தலுக்குமான கடவுள்கள் 3 பேர் இருக்கிறார்கள். அது இல்லாமல் என்னன்னா, நமக்கு விநாயகர் இருக்கிறார், முருகன் இருக்கிறார், எத்தனையோ அம்மன்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ இது மாதிரி பல கடவுள்கள் வந்து நம்ம வழிபடுகின்றோம். இது நம்மளுடைய இந்து மக்களுடைய வழிபாடு முறை, மார்க்கம். அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள்.
ஆனால் இஸ்லாமத்தில் மாதிரி ஒரு சில இதில் என்னென்னா ஒரே ஒரு கடவுள் தான். இப்போ ஆபிரகாம் இருந்த அவருடைய என்னென்னா மேபி இவர் அங்கே இருக்கிற போதில் பல கடவுள் வழிபாடு உடையவர்களாக இருந்த சமுதாயத்திலிருந்து இவர் வந்ததனால் அந்த மக்களிடத்தில் சென்று இவர் அல்லாவை பற்றியும் கடவுள் ஒருவரே, அவர் அல்லாதான் என்பது குறித்தும் அந்த மக்களிடத்தில் எடுத்து சொல்லுகிறார். எடுத்து சொல்லி இந்த முஸ்லிம் மதத்தினுடைய உயர்ந்த தத்துவங்களையும் மக்களுக்கு எடுத்து சொல்லுகிறார். இதனால் என்ன ஒரு பிரச்சனை என்னன்னா, இதனை கண்டு வெறுப்படைந்த அவருடைய குடும்பத்தினரும் சகோதரர்களும் இவரை தூக்கி நெருப்புல போட்டு விட்டுறாங்களாம். இவர் என்னடா எப்போ பார்த்தாலும் அல்லாஹ் பற்றியே பேசுகிறார், இவன் பேசிக்கிருக்கான்னு சொல்லிட்டு அந்த இப்ராஹிம் அவர்களை என்ன செய்கிறார்னா, அவர்களுடைய கருத்துக்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ள மனமில்லாத என்னன்னா அவர் மீது வெறுப்பு கொண்டு அவரை தூக்கி நெருப்பில் வீசி விடுகின்றனர். ஆனால் அல்லாவின் கருணையினால், இறைவனுடைய அல்லாவின் கருணையினால் அவர் அதிலிருந்து மீண்டு வந்து விடுகிறார். இப்படி இவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இவரது தியாகம்தான். இவர் குடும்பத்தை பிரிவது, ஒரு பிறந்த இடத்தில் வேறு இடத்திற்கு வருவது, அங்கு வாழ்வது, உயர்ந்த காபா கட்டி முடித்தது போன்ற பல தியாகங்களை இப்ராஹிம் அவர்கள் செய்திருக்கிறார் என்று அவர்களுடைய தியாகங்களை போற்ற வேண்டும் என்று கூறுகின்றனர். இவ்வாறு இருப்பதனால்தான் இந்த ரம்ஜான் இதற்காகத்தான் கொண்டாடப்படுகிறது. இந்த ரம்ஜான் இதற்காகத்தான் கொண்டாடப்படுகிறது. ஆனால் இது என்ன இன்னொன்று சொல்கிறாங்க, ரம்ஜான் என்பது கொண்டாட்டத்திற்கான திருவிழா அல்லன்றாங்க. காரணம், அவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாதம் முழுவதுமே இவர்கள் ஃபாஸ்டிங் தான் இருப்பாங்க, நோன்பு கடைப்பிடிப்பாங்க, முக்கியமான எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிற மாட்டாங்க. அவருடைய இல்லத்தில் மிக முக்கியமான நிகழ்ச்சிகள் அந்த மாதத்தில் வைக்க மாட்டாங்க. இவர்கள் எண்ணமும் சிந்தனையும் முழுவதுமே ப்ரேயர்லையும் நோம்புலையும் மட்டும்தான் இருக்கும். அவர்களுக்கு வேறு சிந்தனையோ எதுவுமே இருக்காது. அதனால் இவர்கள் உடலால் மட்டுமல்ல மனதாலும் இவர்கள் வேற நோன்பு தான் இருக்கின்றனர். மனதிலும் அவர்கள் நோன்போடு தான் இருக்கின்றனர், கட்டுப்பாடோடு தான் வாழுகின்றனர் என்று சொல்லி அதனால் இந்த ரம்ஜான் என்பது இதற்காகத்தான், இந்த காரணத்திற்காகத்தான் ரம்ஜான் கொண்டாடப்படுகிறது. நம்ம கொண்டாடுறோம் அவங்க. அதனால் நம்ம முஸ்லீம் நண்பர்கள் இனிமேல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போயிட்டு நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்ற பிரியாணியாவது நமக்கு நல்லபடியாக இறங்கும், அவங்க மேலே ஒரு மரியாதை வரும் நமக்கு. நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதுக்காகத்தே நீ கொண்டாடுறீங்களா அப்படின்னு சொன்னால் நம்ம மேலே அவங்களுக்கு ஒரு மரியாதை வரும். இன்னொன்று, நாம் அனைவருமே ஒவ்வொரு பிற மதங்களை பற்றி தெரிந்து கொள்வது மிக மிக நல்லது. அதனுடைய கருத்துக்கள் உங்களை பாதிக்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் மூலமாக நீங்கள் உயர்ந்த கருத்துக்களை பெற முடியும், இல்லை உங்கள் மூலமாக அவர்களுக்கு தர முடியும். அதனால் நீங்கள் நல்ல மனிதனாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் பின்பற்றுகின்ற அந்த மார்க்கத்தை பற்றி முழுசாக தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் மட்டும் ஒவ்வொருவரும் யார் எந்த மார்க்கத்தை பின்பற்றுகின்றோமோ அந்த மார்க்கத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வது மிக 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 அவசியமானதாகவும், அப்போ அவ்வாறு அறிந்து கொள்கின்றது மத வெறுப்பு வராது, மத நேசம்தான் வளரும். நாம் பிற மதங்களை நேசிக்க தொடங்கி விடுவோம், அதனுடைய உயர்ந்த கருத்துக்களை நம்மை வீழ்ந்து விடுவோம், நம்முடைய கருத்துக்களில் அவர்கள் வீழ்ந்து விடுவார்கள், அவர்கள் மயங்கி விடுவார்கள். அந்த மயக்கம்தான் வேண்டும், அதுதான் வேண்டும். அப்போது மனத்துவசமோ வெறுப்போ பகைமையோ எதுவுமே இருக்காது. ஏன்னா அனைத்து மதங்களும்னா அன்பையும் இரக்கத்தையும் ஒழுக்கத்தையும் போதிக்கின்றன. எல்லா மதங்களுமே அன்பை போதிக்கின்றன. எந்த ஒரு மதமும் வெறுப்பை போதிக்கவில்லை, எதுவுமே இல்லை. அது அவர்கள் புரிந்து கொள்கின்ற விதத்தில் தான் இருக்கிறது. அவர்கள் எதை எப்படி யார் புரிய வைக்கிறாங்களோ தெரியலை. ஆனால் நான் தெரிஞ்சுக்கிற வரையில் எல்லா மதங்களையும் அன்பை போதிக்கின்றன, ஒழுக்கத்தை போதிக்கின்றன, இரக்கத்தை போதிக்கின்றன, ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்று சொல்லுகின்றன, மன்னிக்க வேண்டும் மன்னிக்கணும்னு சொல்கிறாங்க, பிறரை மன்னிக்க வேண்டும், பக்கத்து வீட்டுக்காரனை மன்னிக்கணும்னு மதங்கள் சொல்லுகிறது. ஓகே நண்பர்களே, நான் சொல்ல வந்தது இதுதான். சில இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது. முஸ்லீம் தோழர்கள்
எதையும் ஏதாவது தவறு செய்திருந்தால் பொறுத்து கொள்ள வேண்டும். ஏன்னா எனக்கு அது சில உச்சரிப்புகள்லாம் வர்றத புதுசாக தான் அதனால் இருப்பதற்கு இதாக இருக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. அனைவருக்கும் இந்த ரம்ஜான் வாழ்த்துக்களை இந்த சமயத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமாம், பிரியாணி செய்கிறதில் உங்களுடைய நண்பர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் சேர்த்து பிரியாணி செய்யுங்க. என்னுடைய நேசத்திற்குரிய என்னுடைய நலம் விரும்பி அவர்களுக்கும் இந்த சமயத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் நன்றி நண்பர்களே. நாம் அடுத்த காணொளியில் பார்க்கலாம்.